உங்களுடைய பேச்சுக்கு உரிமையாக இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். புதிய வீடியோல நிஃப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். நீங்க நிஃப்டி பார்த்தீங்கன்னா 77 பாயிண்ட் பிளஸ்லையும் பேங்க் நிஃப்டி 130 பாயிண்ட் பிளஸ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அப் டவுன்ஸ் கொடுத்துக்கிட்டு மார்க்கெட் அவர் ஒரு சைட்வேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,064 அப்படிங்கிற ஒரு ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ 24,997 அப்படிங்கிற பாயிண்ட் நின்றுட்டு இருக்கான். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை சப்போர்ட் 24,971 ஓகேங்களா. அதுக்கும் கீழே வந்தா மார்க்கெட் 24,843 வரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 25,031 25,064 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் சின்ன ஒரு கேப் அப் பிளஸ் டவுனு ஒரு அப் டவுன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஹைட் மேக் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் அதாவது 51,379 அப்படிங்கிறத ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கான் சரிங்களா. ஸோ 51,000 சப்போர்ட் 51,200 இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலனா இன்னைக்கு வந்தாங்க 51,379 ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ரெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும் 25,000 பாருங்க 25,000 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். கால் சைடு 86 லட்சமும் புட் சைடு 93 லட்சமும் இருக்கிறதால 25,000 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 25,000 தான் டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். 24,900 சப்போர்ட் 25,100 ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி என்எஸ்சி வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் 25,000 பாருங்க கால் சைடு 344 பிளஸ் 67,000 இந்த பக்கம் சைடு பாருங்க 375 பிளஸ் 27. ஸோ 25,000 பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கால் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீமியம் பாருங்க 25,000க்கு 80 ரூபா 111 145 183 சொல்லிட்டு இருக்கு. புட் சைடு பாருங்க 74 100 131 167 209 அதாவது ரெண்டு சைடுமே பாருங்க பிரீமியம் கம்மி. 25,000க்கு பாருங்க 80 74. இந்த மாதிரி கம்மியான பிரீமியத்துக்கு வந்து ரைட்டர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட்ல பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஏன்னா ரெண்டு சைடுமே பிரீமியம் கம்மிங்கிறதுனால ரெண்டு சைடுமே வாங்குவாங்க ஓகேங்களா. ஏன்னா கம்மியான பிரீமியம் அதனால ரெண்டு சைடுமே வாங்குவாங்க. மார்க்கெட்ல நாளைக்கு மிகப்பெரிய மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால 25,000 டிசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்க. 25,100 பாருங்க 227 அது ரெசிஸ்டன்ஸ் 200 அதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24,900. ஸோ அங்க வந்து பாருங்க 235 இருக்கு பிளஸ் 5,000 குவான்டிட்டி மைனஸ் இருக்கு 850 பாருங்க ஒரு 11,000 குவான்டிட்டி. அதே மாதிரி 800ல பாருங்க 4,000 குவான்டிட்டி. ஸோ அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு அதாவது 900 பிரேக் பண்ணா மார்க்கெட் 700 போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அங்கதான் ஹையஸ்ட் ஓப்பன் இருக்கிறதால நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா. ஸோ சின்ன சரி வரலாம். ஏன்னா அடுத்தடுத்து நாளைக்கும் நாளன்னைக்கும் அடுத்தடுத்த எக்ஸ்பிரி டே பேங்க் நிஃப்டியும் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம 25,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க 90 ரூபாயில 2 டைம் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு 139ங்கிற ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இப்போ 80 ரூபாயில வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 ரூபா ஓகேங்களா. 77 ருபீஸ் பாருங்க இப்போ இருக்கக்கூடிய இமீடியட் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 58 ரூபாயும் 52 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 90 ரூபாயும் 120 139 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 25,000க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் டிசிஷன் மேக்கிங் லெவல். இப்போதைக்கு மார்க்கெட் அங்கதான் நிக்கிறதால அந்த லெவல் தான் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புட் சைடு வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் 51 ரூபாய் இன்னைக்கு 2 தடவை டச் பண்ணிட்டு ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணி இந்த 67 ரூபாங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைச்சுக்கிட்டு இப்ப மார்க்கெட் 74 ரூபாய் நிக்கிறான். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். புட் சைடு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்ப டவுன் கொடுத்துட்டு ஒரு அக்குமுலேஷன் பேச முடிச்சுக்கிட்டு அந்த ஒரு சைடு வேஸை முடிச்சுக்கிட்டு இப்ப மார்க்கெட் பிரேக் பண்ணி நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் சைடை பொறுத்த வரைக்கும் 109 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டார்கெட்டு.
அந்த 109ஐயும் பிரேக் பண்ணானா 209 ரூபா போகும். ஸோ அடுத்த கை அங்கதான் இருக்கு, இந்த கேப்பை ஃபுல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 25,000 வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ 51,300. ஓகேங்களா? ஸோ 278 அப்படிங்கிற பிரைஸ்க்கு மார்க் நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 51,300ல பாருங்க, காலும் புட்டும் ஒரு 3 லட்சம் கான்டாக்ட் தான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ 51,000 வந்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 51,500 வந்து ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் 51,300ல இருக்கு. ஸோ மார்க்கெட் 51,000 போனா மேல போகும், 51,500 போனா கீழே வரும். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா 51,000ல பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்து மேலதான் போயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு திரும்பலாம் மேல வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்எஸ்சி வெப்சைட்லயும் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பாருங்க 51,300ல இருக்கு. ஸோ 1,53. இந்த பக்கம் பாருங்க 1,27. ஸோ 51,300 ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சு இதோட பிரீமியம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு 119, புட் சைடு 200. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 51,200ல பாருங்க 167, இங்க 147. ஸோ ஒரே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைடுமே கொடுத்து விட்டுருக்காங்க. பிரீமியமும் ரொம்ப கம்மியா இருக்கிறதால பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இவ்வளோ கம்மியா ஒரு 2 பேரும் ஈக்குவலா ஆஃபர் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர் பண்ணாங்கன்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் பெருசா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 51,500 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ், 51,000 சப்போர்ட். ஓகேங்களா? இதுக்குள்ளதான் மார்க்கெட் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு 51,000 வந்து சப்போர்ட், 51,200 அதுக்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஏன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஏன்னா 20 இது வந்து பாத்தீங்கன்னா 51,200 பாருங்க 1,10,000, இந்த பக்கம் 1,10,000, ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. ஸோ 51,200 ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருப்பான். ஓகேங்களா? ஸோ 300 இப்போ மார்க்கெட் நிற்கிறேன் அவ்வளோதான். ஆனால் 300 டச் பண்ண மார்க்கெட். ஓகேங்களா? 51,200 பார்த்தாலும் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 51,200 தான். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் சப்போர்ட் 51,000, 51,000க்கான கால் ஆப்ஷனும் 51,200க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பாருங்க, ஸோ இந்த கால் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு, சேஞ்ச் நோய் தெரியுங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எந்த சைடு வந்து சேஞ்ச் நோய் மைனஸ் ஆனாலும் மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஸோ எக்ஸ்பைரி டே இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 51,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 51,000 கால் ஆப்ஷன் பாருங்க, இன்னைக்கு 214 ரூபாயில 2 தடவை வாங்கியிருக்கிறாங்க தெரியுங்களா? 214ங்கிற பிரைஸ்ல டபுள் டைம் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு இந்த 418 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு மார்க்கெட் இப்போ 291 ரூபாயில நிக்கிறான். ஸோ இப்ப இருக்கிற சப்போர்ட் அதான் 291 இப்போ இருக்கிற சப்போர்ட். அதுக்கு வந்து இன்னைக்கு வாங்கின லெவல் 214, 190 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கவங்க நாளைக்கு இந்த 216 ரூபா வர்ற பட்சத்துல அவங்க பை பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 418, 479 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அப்படின்னா அதே மாதிரி 51,200க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா அது இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கான லெவல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் 104 ரூபாயில 2 தடவை பை பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இப்போ 147 ருபீஸ்ல இருக்கு. ஸோ 173 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். இல்லைன்னா 104 சப்போர்ட். ஸோ இந்த இதை பிரேக் பண்ணுது, அதாவது 173க்கு மேல மார்க்கெட் போற பட்சத்தில் இந்த 249, 344, 488 ஐயெல்லாம் போற வாய்ப்பு இருக்கு. புட் சைடு பாருங்க ஒரு சின்ன அக்குலேஷன் முடிச்சு மார்க்கெட் திரும்பி இருக்கான். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 173க்கு மேல போற பட்சத்துல இப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்து கால் ரேட்ஸ் அதிகமா இருக்க பட்சத்துல ஒரு டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால இதுதான் வந்து புட் ஆப்ஷனுக்கான லெவல். ஸோ இருந்தாலும் 51,200க்கான கால் ஆப்ஷனையும் பார்த்துலாம். சரிங்களா?
எதுக்காக அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் 51 200க்கு மேல சஸ்டெயின் ஆகி போற பட்சத்துல நீங்க கால் சைடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ₹128 2 தடவை வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? ஸோ அதனால ₹128 மார்னிங் பாருங்க கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு என்ட்ரி. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க 10:30 மணிக்கு ஒரு என்ட்ரி. சரிங்களா? ஸோ 2 என்ட்ரியுமே நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கும் கால் சைடு. ஏன்னா ₹128 2 தடவை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 157 128 வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 201 346 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இப்போ கால் சைடு பாருங்க friends, ரொம்பவே மார்க்கெட்டு ரொம்ப நாளா சைடு வேஸ்லேயே இருக்குதுங்க. இதே மார்க்கெட் பாருங்க உள்ளேயே தான் இருக்குது ப்ரைஸ், எங்கேயும் போகல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சைடு வேஸ் வந்து பிரேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது friends. ஏன்னா ப்ரீமியம் கம்மி 2 சைடுமே. ஸோ அதனால வந்து பெரிய பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இருக்காது. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.